ஆஸ்பத்திரி வாசல்ல மணிக்கணக்கா வெயிட் பண்றதும் மாத்திரை டப்பாக்களை கையிலேயே வச்சுட்டு சுத்துறதுமா நம்ம வாழ்க்கை முடியணுமா என்ன? வேண்டவே வேண்டாம்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒற்றை பழம் பல பெரிய நோய்களை கட்டுப்படுத்துற திறமை கொண்டதுன்னு நவீன மருத்துவமே சொல்லுதுங்க. அது எந்த பழம்? பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காவை யார் யார் சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாதுன்ற எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நீங்க எப்போ கடைசியா பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்லீரல் பாதுகாவலன். வயசான காலத்துல நாம சாப்பிடுற மருந்துகள், ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ் கலந்த உணவுகள் இதெல்லாம் கல்லீரலுக்கு பெரிய சுமங்க. கல்லீரல் நச்சுக்களை வெளியேற்ற முடியாம திணறும். இந்த நேரத்துல நெல்லிக்காயில இருக்கிற கேலிக் ஆசிட் ஒரு அருமையான கிளீனரா செயல்படுது. இது கல்லீரல் செல்களை புதுப்பிச்சு பித்தப்பையில கல் வராம தடுக்கவும் உதவுதுன்னு நவீன மருத்துவ ஆய்வுகளே சொல்லுதுங்க. வாய் ஆரோக்கியம். பல் ஆடுது, ஈரல ரத்தம் வருது, இதெல்லாம் வயசானவங்களுக்கு பொதுவான பிரச்சனை இல்லையா? நெல்லிக்காயில இருக்கிற பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி வாயில இருக்கிற கெட்ட கிருமிகளை அழிக்கும். நெல்லிக்காய் சாறுல கொஞ்சம் உப்பு கலந்து வாய் கொப்பளிச்சா வாய் புண் சீக்கிரமா ஆறுமாங்க. இதனால உங்க வாய் ஆரோக்கியமா இருந்தாலே உடம்புக்குள்ள கிருமிகள் போறது தடுக்கப்படும். கண் பார்வைக்கு உறுதி. முதுமையில வர கண்பூரை நோய்க்கு பெரிய காரணம் கண்ணுல ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்க. நெல்லிக்காயில இருக்கிற வைட்டமின் ஏ சக்தி கண்ணுல இருக்கிற நரம்புகளை பலப்படுத்துது. இது பார்வைய தெளிவா வச்சிருக்க உதவி பண்றதோட கண்ணுல ஏற்படுற எரிச்சலையும் குறைக்குதுன்னு கண் மருத்துவர்களே பரிந்துரைக்கிறாங்க. மூளைக்கு புத்துணர்ச்சி. வயசானாலே ஞாபக மறதி வருமேன்னு கவலைப்படுறீங்களா? நெல்லிக்காயில இருக்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையில இருக்கிற செல்களுக்கு ஆக்சிஜன் சீரா கிடைக்க உதவி பண்ணுது. இது அல்சைமர்ஸ் மாதிரியான மறதி நோய்கள் வராம தடுக்க உதவுற ஒரு சிறந்த மூளை டானிக்னு சொல்றாங்க டாக்டருங்க. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுறது மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்குமா. மூட்டு வலி நிவாரணி. மூட்டு தேய்மானம் மற்றும் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு உடம்புல வீக்கம் அதிகமா இருக்குங்க. நெல்லிக்காய் ஒரு இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்து. இது மூட்டுகள்ல இருக்கிற வீக்கத்தை குறைச்சு வலி தெரியாம இருக்க உதவும். வாரம் 3 நாள் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டா உங்க மூட்டுகளோட நெகிழ்வு தன்மை கூடுறத நீங்களே பாப்பீங்கன்னு பிசியோதெரபிஸ்டே சொல்றாங்க. ரத்த அழுத்தம் கட்டுப்பாடு. வயசானாலே ரத்த அழுத்தம் அதாவது பிபி ஏறுறது சகஜம்தான். நெல்லிக்காயில இருக்கிற பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இது ஹார்ட் அட்டாக் வர அபாயத்தை பெருமளவு குறைக்குதாங்க. மாத்திரையோட சேர்ந்து தினமும் பெரிய நெல்லிக்காவை இயற்கை உணவா சேர்த்துக்கிட்டா பிபி சீக்கிரம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்னு டாக்டர்களே சொல்றாங்க. செரிமான மண்டலத்தின் நண்பன். நெல்லிக்காயில இருக்கிற நார்ச்சத்து வயசானவங்களுக்கு வர மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா. அதே சமயம் அசிடிட்டி மற்றும் நெஞ்செரிச்சலை நீக்கி குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்குமாங்க. உங்க வயிறு ஆரோக்கியமா இருந்தாலே பாதி நோய் வராது. இதயம் காக்கும் கவசம். இன்னைக்கு இதய நோயால பாதிக்கப்படுறவங்க அதிகம். நெல்லிக்காய் ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படாம தடுக்குது. இது இதய தசைகளை வலுப்படுத்துற ஒரு சிறந்த ஊட்டச்சத்துங்க. இதய நோயாளிகள் நெல்லிக்காய் சாப்பிடுறது மருத்துவர்களாலேயே பரிந்துரைக்கப்படுது. சர்க்கரை நோய் மேலாண்மை. சர்க்கரை நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஒரு வரங்க. இதுல இருக்கிற
குரோமியம் சத்து இன்சுலின் சுரப்பை தூண்டி ரத்தத்துல சர்க்கரை அளவு திடீர்னு ஏறாம தடுக்கும். சர்க்கரை நோயாளிகள் பச்சையாவோ இல்ல நெல்லிக்காய் பொடி செஞ்சோ நெல்லிக்காய உணவுல சேர்த்துக்கிட்டா மாத்திரை அளவு குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியின் ராஜா, இதுதான் பெரிய நெல்லிக்காயோட ராஜாங்கமான நன்மை. ஒரு நெல்லிக்காயில கிடைக்கிற வைட்டமின் சி 2 ஆரஞ்சு பழத்துக்கு சமங்க. 45 வயசுக்கு மேல உடம்போட எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். அப்பப்ப சளி காய்ச்சல் வராம உங்களை ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கிறது இந்த பெரிய நெல்லிக்காய் மட்டும்தான். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது உடம்புக்கு வைட்டமின் சியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்றாங்க. எப்படி சாப்பிடணும்? மருத்துவர்கள் சொல்றபடி நெல்லிக்காவை பச்சையா சாப்பிடுறது முழுமையான சக்தியை கொடுக்கும். தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு நெல்லிக்காயை துருவி கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடலாம். இல்ல பெரிய நெல்லிக்காய ஜூஸ் எடுத்து அதுல கொஞ்சம் இஞ்சி சேர்த்து குடிக்கலாம். ஊறுகாய் பண்ணும்போது எண்ணெயை குறைச்சு மசாலாவை கம்மியா சேர்த்து சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடக்கூடாது? எப்பவுமே பெரிய நெல்லிக்காய டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க. அப்படி செஞ்சா அதுல இருக்கிற வைட்டமின் சி அழிஞ்சுதான் போகும். அதே மாதிரி அதிகப்படியான சர்க்கரை இல்ல அதிகப்படியான உப்பு சேர்த்து ஊறுகாய சாப்பிடுறது ரத்த அழுத்தத்தை கூட்டுங்க. ராத்திரி நேரத்துல நெல்லிக்காய் சாப்பிடுறத தவிருங்க. ஏன்னா அது சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். யார் சாப்பிடலாம்? சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, எலும்பு தேய்மானம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, முடி கொற்ற பிரச்சனை இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமா டெய்லி ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிடலாம். யார் சாப்பிடக்கூடாது? கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி சளி சைனஸ் பிரச்சனையால அவதிப்படுறவங்க, இல்ல அறுவை சிகிச்சை செஞ்சவங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்க பெரிய நெல்லிக்காய உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் ரத்தத்தை மெலிதாக்குற தன்மை கொண்டது. அதனால ரத்தம் உறையாம இருக்க மாத்திரை சாப்பிடுறவங்க இத தவிர்க்கணும். இந்த நெல்லிக்காய் வெறும் பழம் இல்ல, இது ஒரு இயற்கை கொடுத்த மருந்துங்க. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிற இந்த ஒரு பெரிய நெல்லிக்காய் நாளைக்கு உங்களை பெரிய பெரிய மருத்துவ செலவுல இருந்து காப்பாத்தும். ஆரோக்கியமான வாழ்வுக்கு இன்னைக்கே ஆரம்பிங்க. பெரிய நெல்லிக்காயில இவ்வளோ ஆச்சரியமான நன்மைகள் இருக்குன்னு உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் தெரியப்படுத்த இப்பவே இந்த வீடியோவை உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாங்க நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.